ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் கடைசி வியூ. இங்கேருந்து ஆதியோகி ஸ்டாச்சு இதான் லாஸ்ட்டாக தெரியும். இதுக்கு மேலே ஆதியோகி தெரியாது. எல்லாம் இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மணி எத்தனை பங்கு? மணி 3 ஆச்சு. 11:30 ஏற ஆரம்பித்தோம். இப்போ தான் 4 முடிஞ்சு. இதான் 5வது மலை ஸ்டார்டிங். அப்படி வச்சுக்கலாமா? சாரி, 4வது மலை போய்கிட்டே இருக்குது. 5வது மலை பார்த்தீங்கன்னா 5வது மலை மேபி இன்னும் 5, 6, 7 3 ஏறக்க இப்படியே ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதுங்களா? அதான் பார்த்தீங்கன்னா சிறுவாணி வாட்டர் பியூரிஃபையர் அங்கேருந்தான் வருது. அதுக்கு அப்படியே அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா வேலி இருக்குது. அது கேரளா, இது தமிழ்நாடு. அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 7வது மலையோட ஸ்டார்டிங் தெரியும். இதுக்கு இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டாக தெரியும். இதுக்கு மேலே எங்கேயுமே தெரியும். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக ஏறிட்டே இருக்கும். மேபி இவ்வளோ டைம் ஆகாது. ஒருத்தர் அந்த அலெக்ஸ் அண்ணா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு. ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6வது மலை பாதின்னு வச்சுக்கலாம், இல்லை 6வது மலை முடிஞ்சுது. இங்கே சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் எல்லாம் அலெக்ஸ் அண்ணா இருக்கார். வேலும் பூவனும் உள்ளே குளிக்கிறாங்க. அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். இனிமேல் எல்லாமே 7வது மலை தான். இன்னும் மேபி இருங்க அண்ணா, டைம் எத்தனைண்ணா? 3:55 வந்துட்டோம். இன்னொரு எப்படி பார்த்தாலும் 1 ஹவர் 1.25 மணி நேரம் போட்டாலுமே 5-5:15 போயிடுவோம். பாருங்க, அது பூவரசன், அது வேலு உள்ளே முங்கிட்டாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா சரியான சில்னஸ்ஸு. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. நான் வெறும் முகம் மட்டும்தான் கழுவுனேன். குளிக்கல, நமக்கு அந்தளவுக்கு சில்னஸ் சேராது. அதனால் நீட்டாக முகம் மட்டும் கழுவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி, அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவாணி நீர் சுத்திகரிப்பு அந்த மையம்னு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே 7வது மலை டாப்புக்கு அங்கே போகணும். அப்படியே ஏறி அப்படி சுற்றி வரணும். அப்படியே போயிட்டு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. நான் பாருங்கள் அப்படி நிற்கிறேன். என் ஹைட்டு பாருங்கள், இந்த ரேஞ்சு தான். அதுக்கு மேலே அப்படியே மேலே ஏறுது. ஓகே, காற்று நார்மலாக தான் இருக்குது. சூரியன் அடிக்குது. பட் ஆனால் சில்னஸ் ஃபீல் ஆகுது. பிரச்சனை இல்லை. எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல. அப்படியே நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை வந்தாச்சு. அதை தாண்டி ஒரு சின்ன ஒத்தடி பாதை போகும். நானும் வேலை போகிறேன். பரவாயில்லவா, சின்னதாக இங்கேருந்து பார்த்துக்குங்க. இங்கே ஒரு சின்ன மலை இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் ராக். அங்கே உட்காந்து எல்லோரும் தியானம் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க நிறைய ஃபோட்டோ. அந்த இடத்துல தான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி. ஆனால் இங்கே வரவங்க ஜாக்கிரதையாக வாங்க. இது வந்து சாதாரணமாக தெரியும், பட் ஆனால் ரொம்ப வலிக்கி விட்ரும் டக்குன்னு. இதெல்லாம் வந்து மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்பா காலெலாம் பிடிக்குது. காலெலாம் வலிக்குதுங்களா ரொம்ப. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. இது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது இந்த பாயிண்ட். அப்படியே சன்செட் ஆகிட்டுருக்கு. சன் கம்ஸ் டவுன். பார்த்து வேலை பொறுமை. அந்த மெடிடேஷன் ராக் அந்த இதுக்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் வரவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. பார்த்திங்கன்னா இதான் வந்து மெடிடேஷன் ராக்குன்னு சொல்லுவாங்க. வேலை ஹாய். போடா இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இருங்க, வேலை போய் தியானம் பண்ணிட்டு நான் 1 நேரம். தியான பொசிஷன் உட்கார எப்படி
பார்த்து போதும், அங்கேயே உட்காரு, முன்னாடிலாம் நீ போக வேணாம், போதும். எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட்ட சொல்லு, நான் தீர்த்திக்கிறேன். வாமா. ஐயோ தெரியலையே, காப்பாத்த வந்த இடத்துல காணா போட்டுருச்சுமே. அப்படியே பேக்ல போகலாம் மாட்டேன். ஓகே, அப்படியே வா. அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். இன்னும் நிறைய பேர் அந்த பக்கம்லாம் போவாங்க, பட் ஆனால் அது ரிஸ்க்கு ரொம்ப, அதனால் பார்த்து ஜாக்கிரதை இருந்துக்குங்க. ஆமாம். கண்டிப்பாக இது இங்கே வந்து கரடி இருக்கும், அதனால் குச்சி ஒரு 4-5 பேர் 10 பேர் சேர்ந்து வாங்க, அதான் பெஸ்ட்டு. ஆமாம் கண்டிப்பாக. சரி வேலை போகலாமா? சரி வாங்க, நான் போய் என் கோயிலை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மலை ரீச் பண்ணியாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு நான் அப்படியே சாமி காமிட்டுறேன். பூவரசனும் அலெக்சனும் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் போய் அங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம், நானும் வேலு மட்டும். யாருண்ணா? சத்குருவா? விநாயகர்லாம் அது ரொம்ப தூரம் போகணுண்ணா. ஆமாம், இன்னும் 2 மலை இறங்கி ஏறணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்குங்களே. ஆனால் அங்கே ஏதோ ஸ்மெல் அடிச்சுன்னு சொன்னால், அதனால் நிலா உங்களுக்கு தெரியுது. நிலா பார்த்தீங்கன்னா வேலை சொல்லிட்டு பண்ணு, தூக்கி வாரி போட்டுருச்சு. பெல் விநாயகர், அதுக்கப்புறம் அம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறம் வெள்ளிங்கிரி போகணும், தாந்தோணி சிவன். ஓகே, அப்படியே விநாயகரை கும்பிட்டு அப்படியே இங்கே வருங்க, சின்ன ஸ்டாச்சு சூப்பராக இருக்குது. மலை அப்படியே பார்த்தீங்கன்னா செந்தூர் கலரில் மாறிட்டுருக்கு. இந்தா வேலை பங்கு பிஸி தானா? பங்கு இங்கே கும்பிடவே இல்லை, இங்கே உள்ள அளவு இல்லையா? ஓ, பார்த்தீங்கன்னா இங்கே தான் அம்மன் இருக்காங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து அங்கே இருக்கார். பங்கு இந்தா பங்கு, சரி கும்பிடுறியா? சரி இருங்க, நான் ஒரு நிமிஷம் கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே தான் அம்மன் இருக்காங்க, கும்பிட்டாச்சு. மலை அப்படியே செந்தூரமாக மாறிட்டு இருக்குங்க. ஃபோனில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட். அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே வியூ பாயிண்ட் சன் செட் ஆகிட்டுருக்கு. நிலா பார்த்தீங்களா? இங்கேருந்து எவ்வளோ பக்கத்தில் தெரியுது பாருங்க. ஓகே, கிளியராக தெரியுது. ஃபுல் இன்னும் டே ஆஃப்டர் டுமாரோ ஃபுல் மூன் டே. பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு, கும்பிட்டு போட்டாச்சு. முடிஞ்ச வரைக்கும் வேண்டுதல் வச்சுக்கோங்க, அதான் நல்லது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் கொஞ்சம் மெடிக்கல் கண்டிஷனால் பொறுமையாக தான் வரணும். மெடிக்கல் கிட்ட எல்லாம் எடுத்துக்கோங்க. வாட்ரு முக்கியம். ஏன்னா வந்து மொத்தமே லாஸ்ட்டாக ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சு, அதை நான் வீடியோவில் காட்டல, மறந்துட்டேன். மொத்தம் 3 இடத்துல தான் வரும். அதனால் நல்லா காலையில் 11:30க்கு ஏறணும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி 5:45 இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஏறிட்டோம். ஏன்னா வந்து ஒரு அண்ணா வந்து புதுசாக வந்திருக்காரு, அலெக்ஸ் அண்ணா. அவர் கொஞ்சம் பொறுமையாக ஏறினார், அதனால் அவருக்காக நாங்களும் ஸ்லோ டவுன் ஆனோம். பாருங்கள், மழை செந்தூரமாக மாறிட்டுருக்கு. நான் அதை காட்டுறேன். தெரியுதுங்களா கலர் ஷேடு? போய் கேமரா பாருங்கள். ஏன்னா இந்த மழை முழுக்கவே நான் கிட்டத்தட்ட இது 6வது டைம் நான் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். மழை வந்து அப்படியே செந்தூரமாக மாறிட்டுருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பார்த்தா. ஆனால் இந்த மழை தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செந்தூரமாக மாறிட்டுருக்கு. நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நெத்தியில், அது அப்படியே செந்தூரமாக மாறிட்டுருக்கு. மேபி இன்னொரு எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரில, மேபி 50 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அது அங்கேருந்து எடுத்து வச்சதா? எதுண்ணா? இல்லை எப்படி யோசிக்கிறீங்க? என்ன ஒரு புத்திசாலித்தனம் சொல்கிறேன். பட் ஆனால் கலர் ஷேடு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
வேலுவும் பூவரசனும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேர் பக்தியில் ரொம்ப அதிக டைம் எடுத்துக்குவாங்க. நாங்கள் டக்குன்னு கும்பிட்டு அடுத்து சாப்பிட்ற இடத்த நான் காட்டுறேன். பார்த்துட்டே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை அடி 6500 அடியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சப்பாத்தி, சுண்டக்கடலை குருமா, ஜாம், கிசாம் ஜாம். இங்கே எப்படி இருக்குது டேஸ்ட்டு? யாரு பாக்குறது அதுல யாருக்கு தெரியும்? எப்படி சொல்றதுன்னா, என் பவர்ஸு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காத ஒரு அனுபவம் கிடைக்குதுல. அது ஜாம் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் அப்படியே ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி. அதுவும் ஜாமு. எதுக்குடா இவ்வளோ ஜாமு? ப்ரெட்டுக்கு ஓகே. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே தான் சாப்பிட்டோம். பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டா எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும். வேலை லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு போய் எடு நம்ம யூஸ் ஆகும். கை என் கையே நடுங்குது. பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு சூப்பராக இருக்குது வியூ. பாருங்க. ஓகே நாங்கள் அப்படி கிளம்புறோம். ஏன்னா அங்கே முடிஞ்ச வரைக்கும் விசிபிலிட்டி இருக்கும் போது இறங்கினா தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே கிளம்புறோம். செம்ம சில்னஸாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு கை. அப்படி என்னால் ஃபோனை பிடிச்சிட்டு எடுக்க முடியல, ரொம்ப ஷேக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விலாக் எண்டு பண்ணவே மறந்துட்டேன். வெள்ளிங்கிரி போயிட்டு கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். வீட்டு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சிலை. ஜூம் பண்ண முடியாதா? இருங்கண்ணா டர்ன் பண்ணி காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சிலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன கிளார் அடிக்குது. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திருவள்ளுவர் சிலை லைட் செட்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே நான் இதோட விலாக் எண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டு அந்தளவுக்கு இல்லை விசிபிலிட்டி. அதனால் ஓகே பார்ப்போம். நான் அப்படியே அடுத்து எங்கே போகிறோன்னு தெரில. மேபி மோட்டோ விலாக் ஆட் பண்ணுவேன். ஆம்புலன்ஸ் போகுது. நல்லவங்களாக இருந்தால் பொழைச்சிக்கிட்டோம், கெட்டவனாக இருந்தால் தூக்கிடுங்க. கடவுள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி ஓகே பார்ப்போம். பாய். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும்